கல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ்த்தாயே உந்தன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம்மா. டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பாசறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வாரந்தோறும் பல கலவையான நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். தொடர்ந்து நாம் முதல் மேடைக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று கும்பகர்ணனை பற்றி பேச வந்துள்ளேன். ஐயன் படைப்பை திருத்தி ஒரு அழகு செய்தான் கம்பன் என்று கவிமணி பாடுகிறார். வான்மிகியின் படைப்பில் முரடனாகவும் ஒரு சில வெற்றிகளை பெற்றிருந்தாலும் துயில் கொண்டே தன் வாழ்நாளை போக்குபவனாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கும் கும்பகர்ணனின் பாத்திரத்தை திருத்தி ஒரு அழகு செய்யும் விதமாக கம்பன் அவனை செஞ்சோற்று கடன் தீர்க்க வந்த செம்மலாக காட்டுகின்றார். ராவணன் யார்? முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம், எக்கொடி யாராலும் வெல்லப்படாய் என்று ஈசன் கொடுத்த வரம். நாரத முனிவரை போல் நயம் படைத்த நாக்கு, அவன் கூற்றையும் வெல்லக்கூடியவன். அத்தகைய ராவணனின் உருவத்தையும் அவன் நடந்து வருவதையும் கம்பன் 21 பாடல்களில் காட்டுகிறார். ஆனால் அத்தகைய ராவணன் எழுந்து நின்னால் எவ்வளவு உயரம் இருப்பானோ அவ்வளவு உயரம் கும்பன் சம்மணமிட்டு அமர்ந்தாலே இருப்பான் என்ற ஒரே வரிகளில் கும்பனை உயர்த்தி காட்டுகிறார் கம்பன். ராவணன் நின்றன தெரிந்த மேனியின் திண்கடல் இந்திரை நெறிந்த தன்னப்புருவத்து நற்றையான் என்கின்ற பிரம்மாண்ட சித்திரத்தை தீட்டுகிறார் கம்பன். கும்பனுக்கும் இந்திரனுக்கும் ஒரு போர் நடைபெறுகிறது. அப்போது இந்திரன் ஐராவதம் என்கின்ற யானை மேல் அமர்ந்திருந்தான். அப்போது கும்பன் யானையோடு இந்திரனை தூக்கி தன் தலைமேல் சுழட்டி வீசி அடிக்கிறான். காலனார் உயிர் காலனாம், கும்பன் யமனுக்கே நிகரானவன் என்று போற்றுகிறார் கம்பன். அனுமன் இலங்கையை நெருப்புக்கு இரையாக்கிவிட்டான். அப்போது ராவணன் ஒரு குரங்கால் நம் குலமானமே சிதைந்து விட்டதே என்று கூறி வருந்தினான். அப்போது கும்பன் சொல்கிறான், ஆசில் பரதாரம் அஞ்சிரை அடைப்பேம், மாசில் புகழ் காதலுருவேம், வளமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம். எந்த தவறும் செய்யாத மாற்றாரின் மனைவியை சிறைப்பிடித்து வைத்துவிட்டு மானம் மானம் என்று பேசுகிறாயே, நீ வளர்த்து கொண்டிருப்பது மானத்தை அல்ல காமத்தை தான். அடடா, நம் கொற்றம் எத்தகைய சிறப்பு மிக்கது என்று வஞ்சம் பாடி தன் அண்ணனை இடித்துரைக்கிறான் கும்பன். கும்பன் என்னதான் தன் அண்ணனை இடித்துரைத்தாலும் அவன் தன் அண்ணனை விட்டு கொடுத்ததே இல்லை. ராவணன் போருக்கு செல்கிறான். அப்போது கும்பன் சொல்கிறான், நீ செய்தது தவறுதான், ஆனால் போரிலிருந்து பின்வாங்கி விடாதே. போரிலிருந்து பின்வாங்குவது வீரனுக்கு அழகல்ல. சென்று போர் செய்வோம், மரணமே நம்மை நாடினாலும் நம் மனதால் ஏற்போம், நெஞ்சை நிமிர்த்தி நிற்போம் என்று சொல்கிறான் கும்பன். நண்பர்களே, கும்பன் இது உன்னத எண்ணத்தால் செய்யப்பட்ட போர் என்று நியாயப்படுத்தவில்லை. அவன் வெற்றி பெறுவதற்காகத்தான் போருக்கு செல்வதாகவும் அவன் சொல்லவில்லை. அவன் தன் அண்ணனின் வீரத்திற்கும் மானத்திற்கும் இழுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் செஞ்சோற்று கடன் கழிக்க வேண்டும் என்பதற்காகவும் மட்டும்தான் அவன் போருக்கு செல்கிறான். கும்பன் போர் புரிகிறான். அப்போது ராமனின் கூர்மையான அம்புகளால் அவன் கைகளும் கால்களும் துண்டிக்கப்பட்டது. ஆனால் அந்நிலையிலும் சிந்தனை தெளிவுடன் இருந்தான் கும்பன். பரம்பொருள் ராமனை அழைத்து கூறுகிறான், என் மரணத்திற்கு பின்னால் என் தம்பி வீடனனை வஞ்சகன் என்று இலங்கை மக்கள் அழைத்து விடக்கூடாது, அவனை உன் நிழலாய் வைத்து காப்பாயாக என்று கூறியபடியே வீர மரணம் அடைகிறான் கும்பன். ராவணன் வஞ்சகத்தால் வீழ்ந்தான். ஆனால் ராவணனின் தம்பியாக இருக்கும் கும்பகர்ணனோ செஞ்சோற்று கடன் கழித்ததால் புகழ் பெற்றான். தான் உயர்ந்த தவத்தினால் வானுயர்ந்த வரத்தினால் என்று பாடுகிறார் கம்பன். கும்பகர்ணன் அரக்க குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் அறத்தின்பால் நின்றவன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழிசை. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்றுதானே, ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10 மாதம் தானே. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்திற்கே நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. 1954 அந்த பாமர பாவலன் பாட்டெழுத வந்து விட்டான். அதுவரைக்கும் கேட்காத தொனியில், உழைக்கும் மக்களின் முரட்டு மொழியில் திடீரென வந்து மிரட்டுகிறது அவன் பாட்டு. அவன் திரைப்பட பாட்டு எழுத வந்த 24 வருடத்துக்குள் புராணம், இதிகாசம், சரித்திரம், சுதந்திர போராட்டம் என்ற கலையின் கச்சா பொருட்களை எல்லாம் செலவழித்து தீர்த்துவிட்டு சமூக யதார்த்தம் என்ற தளத்தில் வந்து நிலைப்படுகிறது திரைப்படத்தேர். பொதுப்பணியில் நினைவிருக்கும் போது பொருளில்லே, பொருளும் புகழும் சேர்ந்த பின்னே பொதுப்பணியில் நினைவில்லே. போதுமான பொருளும் பொதுப்பணியில் நினைவும் வந்தால் போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ்த்தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்க மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இன்று நான் தமிழ் படிக்க ஆசை என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். விருந்து கிடப்பதில்தான் வானம் அர்த்தமாகிறது, அர்த்தத்தில் உயர்ந்து கிடப்பதில்தான் தமிழ் தலை நிமிர்கிறது. தமிழ் மொழி தேனினும் இன்னைக்கு செம்மொழி, நம் தாய்மொழியாம். தமிழ் மொழிக்கு பல சிறப்புகள் உண்டு. இது வெறும் பழமையான மொழி மட்டுமல்ல, அழகும் இனிமையும் தனித்துவமும் ஒருங்கே அமைப்பெற்ற மொழி. இந்தியாவின் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பெருமை எம் தமிழ் மொழிக்குண்டு. நம் தமிழ் மொழி பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் திகழ்கிறது. இலக்கிய இலக்கண வளமும் கருத்து செறிவும் கொண்ட என்றும் இளமையுடன் உயர்தனை செம்மொழியாக வாழ்கிறது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ்குடி. முச்சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமையுடையவர்கள் நம் தமிழ் மன்னர்கள். உலகிலேயே முதலில் மொழிக்காக ஒரு சங்கம் அமைக்கப்பட்ட பெருமை எம் தமிழ் மொழி கொண்டு. அதுவே தமிழ் சங்கம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை பொழுகினிதாவது எங்கோம் காணோம் என்றார் நம் முறுக்கு மீசை பாரதி. அப்படிப்பட்ட தேனினும் இனிமையான தமிழ் மொழியை தமிழனாக பிறந்த நாம் படிக்காமல் வேற எவர் படிப்பது? தமிழ் மொழி என் தாயின் கருவறையில் இருந்தபோதே நான் கேட்ட முதல் மொழி. அது நம் தாயை போல புனிதமானது. அதனால்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்கிறார். தமிழ் வெறும் மொழி அல்ல, அது நம் அடையாளம். 3000 ஆண்டுகளுக்கும் மேலான இலக்கிய பாரம்பரியம் கொண்ட மொழி நம் தமிழ் மொழி. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனாரும் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வான்புகழ் வள்ளுவரும் திங்களையும் ஞாயிறையும் வணங்கி தன் கவிதையை துவங்கிய இளங்கோவடிகளும் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிப்பாடும் என்ற சொல்லுக்கு இலக்கணமாய் வாழ்ந்திட்ட விருத்தப்பாவில் விளையாட்டு காட்டிய புலவனும் மூச்சாய்க் கொண்டிருந்தது தமிழ் மொழிதானே. வள்ளுவன் வரிகளை இனி ஒரு மனிதன் எழுதிடவே முடியாது. அப்படிப்பட்ட தமிழனின் அடையாளமான உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள திருக்குறளை தமிழர்களாகிய நாம் அனைவரும் படிக்க ஆசைப்பட வேண்டும். சிந்தனை என்னும் சிற்பத்தை செதுக்க தாய்மொழி என்னும் ஒளியால் மட்டுமே முடியும். அறிவியலில் உயர்ந்த இடத்தில் நின்று தமிழ் மொழியை வெடிக்கச் செய்தாரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு உதாரணம். சோற்றை ஊட்டும் போதே அதில் தாய்மொழியையும் சேர்த்து ஊட்ட வேண்டும். அதை விட்டுவிட்டு ஐயோ என் பிள்ளைக்கு தமிழே பேச வராது என்று பெருமையாக பேசும் அம்மாக்களின் மனநிலை தொங்கிக் கொண்டிருக்கும் தூக்கு கயிறுக்கு சமம். அதை அறுத்தெறிவோம். தமிழ் படித்தவன் முகம் மட்டும் அல்ல, அகமும் அன்பால் நிரம்பி வழியும். அமிழ்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் மறிய சொல்லே தமிழ் என்று தமிழின் இனிமையையும் மர்மையையும் குறிப்பிடுகிறார் நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை. மகாகவி பாரதியாரோ தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கு அமர சிறப்பு கண்டார் என தமிழை தெரிந்தமிழ்தாக சுவைத்தார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள்
உயிருக்கு நேர் என்று தமிழை தம் உயிருக்கு மேலாகவும் மதித்தார். அப்படிப்பட்ட உயிருக்கும் மேலான தாய்மொழியாம் நம் தமிழ் மொழியை தமிழர்களாகிய நாம் அனைவரும் படிக்க ஆசைப்பட வேண்டும் என்பதுதான் ஆசை. தமிழை படிப்பதுடன் பிழையின்றி பேசவும் எழுதவும் பழக வேண்டும். தமிழை கொண்டாடுபவனாகவே இருக்கும் தமிழன் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் ஆசை. இந்த உலகின் கடைசி மனிதன் கூட முதல் மனிதனாக தமிழை தூக்கி சுமப்பான். இது வெறும் புகழ்ச்சி அல்ல, ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களின் தீராத ஆசை. பழமையும் இனிமையும் கொண்டிருக்கும் தமிழை நாளும் கற்றும் கற்பித்தும் பார்போற்றும் இனமாக திகழ்வோம் என்று கூறி சாவலும் தமிழ் படித்தே சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாரம் நம்மோடு மனமொழி நிகழ்ச்சியில் ஞாலம் பதிப்பகத்தின் உரிமையாளரும் பல்வேறு நூல்களை இயற்றியிருக்கிறோமான நால ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பல்வேறு ஆழமான கருத்துகளையும் சிந்தனைகளையும் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்திருக்கிறார். வாருங்கள் மனமொழி பகுதிக்குள் செல்லலாம். தமிழ் ஆளுமைகள் நிறைய பேரை இந்த தளத்தில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமை ரொம்ப சிறப்பானவர். ஏன்னா இன்னைக்கு நிறைய நம்ம கதை, கவிதை, கட்டுரை நூல்களை படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நிறைய பேர் புது கவிதைகள் அதிகமாக எழுதுறாங்க. ஆனால் மரபு கவிதைகள் எழுதுறவங்க ஒரு சிலர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் மரபு கவிதையிலையும் தத்துவங்கள் சார்ந்த நூல்களையும் எழுதுறதுல தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடித்திருக்கக்கூடிய ஞாலம் பதிப்பகத்தின் உரிமையாளர் ஞால ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. ஐயாவை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வாழ்க இவ்வையகம், வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. ஐயா, தொடக்கத்தில் உங்களுடைய இலக்கிய பயணம் அப்படின்றது எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா நம்ம வந்துட்டு இன்னைக்கு புது கவிதை எழுதுறவங்கள தான் நிறைய பேர் பார்க்குறோம். தொடக்கத்திலே சொன்ன மாதிரி மரபு கவிதை அப்படின்னு எழுதுறதுக்கே தமிழ் சரியாக படிச்சிருக்கணும். அப்போ தான் வெண்பா அப்படின்றதுலாம் எழுத முடியும். உங்களுக்கு வெண்பா வேந்தர், வெண்பா அரசு, இந்த மாதிரி நிறைய பட்டங்களும் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய இலக்கிய பயணம் எப்படி தொடங்கியது, அதை குறித்து சொல்லுங்க. அது இலக்கியம் பயணம் என்றே தெரியாத வயதிலேயே இலக்கிய பயணம் தொடங்கியது என்று தான் நான் சொல்ல வேண்டும். திருவொற்றியூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் நான் படிக்கும்போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் முத்து வாவாசி என்று அவருக்கு பெயர். பின்னாளிலே அவர் தலைமைச் செயலகத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வகித்தார் என்றெல்லாம் நான் அறிய வந்தேன். அவர் ஆண்டு மலர் ஒன்று தயாரிக்கிறோம், அதற்கு ஏதாவது நீங்கள் மாணவர்கள் பங்களிப்பு வேண்டும் என்று கேட்டபோது மனசாட்சி என்கிற தலைப்பில் நான் சிறு கதை ஒன்று எழுதி அந்த ஆண்டு மலரில் அது இடம்பெற்ற போது அது நான் இலக்கிய பயணம் தொடங்கியிருக்கிறேன் என்று அறியாத ஒரு பருவம். 8வது படிக்கிறேன் என்றால் ஒரு 13 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பிற்பாடு அது அப்படியே 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தமிழாசிரியராக இருந்தவர் கவிஞர் முத்து எத்துராசன் அவர்கள். அவரும் மிகப்பெரிய கவிஞர். நாட்டுப்புற இலக்கியங்களை எல்லாம் ஆய்வு செய்து கல்வெட்டுகளை எல்லாம் ஆய்வு செய்த ஒரு அறிஞர். அவர் தான் எனக்கு தமிழாசிரியராக வாய்த்தார். அவருடைய தூண்டலின் பேரில் பாவலேறு பெருஞ்சத்தினார் வீட்டுக்கெல்லாம் என்னை அழைத்து சென்றிருக்கிறார். சாலை இளந்தரியன், சாலினி இளந்தரியன் என்று மிகப்பெரிய அறிஞர்கள் அந்த காலத்தில். அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் என்னை அவர் பிள்ளை போல என்னை அழைத்து செல்வார். அங்கிருந்து தான் அந்த பயணம் தொடங்கிற்று என்றே சொல்லலாம். இன்னும் நகைச்சுவையாக இருக்கும் உங்களுக்கு, அந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற போது பாவேந்தர் பிள்ளை தமிழ் எழுதுகிறேன் என்று ஆரம்பித்தேன். உண்மையில் அப்பொழுது விருத்தம் என்றால் என்ன, யாப்பு என்றால் என்ன, இலக்கணம் என்ற என்னால் என்ன என்று கூட எனக்கு தெரியாத பருவம்தான். நீங்களே சொன்னது போல் மரபு கவிதை எழுதினேன் என்றால் முழுக்க முழுக்க அது என்னுடைய முயற்சி என்பாற்பட்டது தானே தவிர நான் அதற்காக தனியாக தமிழ் படிக்கவில்லை, தமிழ் பட்டம் எதுவும் பெறவில்லை. நான் படித்ததெல்லாம் வணிக துறையை சார்ந்த, நிதித்துறையை சார்ந்து எம்காம், எம்பிஏ ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நிதித்துறை சார்ந்த படிப்புகளெல்லாம் படித்தேன் என்றாலும் கூட அவ்வப்போது கவிதை எழுதி கொண்டே வந்தவன் பிற்பாடு முழுவதுமாக அந்த இலக்கிய பணியில் என்னை ஆட்படுத்தி கொண்டு தொடர்ந்து பல புத்தகங்களை எல்லாம் நான் எழுத ஆரம்பித்தேன். இன்று வரை அது மரபு கவிதையிலும் புது கவிதையிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கை இலக்கியத்தோடு. மகிழ்ச்சிங்க. அதாவது ஆசிரியர்னுடைய வழிகாட்டுதலில் தொடங்கி தொடர்ந்து நண்பர்கள், வேலை புரிகிற இடம்னு எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து இலக்கியத்தை விட்டு கொடுக்காம அதற்குள்ளேயே தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, தொடக்கத்தில் புது கவிதை, மரபு கவிதை அது சார்ந்தே வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். புது கவிதை எழுதுவது ரொம்ப ரொம்ப எளிமை, ஆனால் மரபு கவிதை எழுதுறது அந்த அளவுக்கு எளிமை கிடையாது.
நிறையா படிக்கணும், அதற்கு வந்து ரொம்ப கடினமானது, அதுக்குன்னு நிறையா நெறிமுறைகள் இருக்குது, அப்படி எழுதினா தான் அது வந்து மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிழை பண்ணால் கூட அது வந்து மரபு கவிதையாக இருக்காது. இந்த மாதிரி நிறைய யோசிக்கும் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுக்கு நான் புது கவிதையே எழுதிட்டு போயிடுவேனே, எதுக்கு மரபு கவிதையை உட்கார்ந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை சார்ந்த உங்களுடைய பார்வை என்ன? நான் இதை சொன்னால் நீங்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. தமிழாசிரியர்கள் யாரும் என்னிடத்தில் சண்டைக்கு வரக்கூடாது. மரபு கவிதையை பார்த்து இளைஞர்கள் பயப்படுகிறார்கள், அதுக்கு காரணம் தமிழாசிரியர்கள் தான். வந்த உடனே தேமா புளிமா கூவிளம் கருவிளம் என்று நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா என்று எழுதி விட்டு போய்விடுவார்கள். இவர்களுக்கு ஒன்றும் புரியாது. அதனுடைய லாஜிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லும் அல்லவா, அதை தர்க்க ரீதியாக ஏன் இது பிற்காலத்தில் நான் கண்டுகொண்டேன். இப்போது நிர்வாகத்துறையில், வணிகத்துறையில், மற்ற கணிதத்துறையிலே, புள்ளியியல் துறையில எல்லாம் என்ன பண்ண கோடிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். அந்த மிகப்பெரிய ஒரு செய்தியை தமிழ் இலக்கணம் அருமையாக கையாண்டிருக்கிறது என்பதுதான் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா என்பது. அதை அந்த விதத்தில் மாணவர்களுக்கு புகுத்தி விட்டால் இந்த இலக்கணம் கசக்காது. ஆனால் அதனால தான் அந்த இடத்துல அடி வாங்கியவர்கள் பிற்பாடு இந்த நேர் நேர் தேமா என்றாலே ஒரு விதமான ஒரு கசப்பு உணர்வு அவர்களுக்கு வந்து விடுகிறது. அதுதான் காரணமாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். அல்லவென்றால் எல்லோரும் மரபு கவிதை எழுத முடியும். அதற்கு நானே உதாரணம். எனக்கு தமிழ் படித்து பட்டம் நான் பெறவில்லை என்றாலும் கூட நூலகத்தில் போய் இலக்கண நூல்களை எடுத்து, யாப்பிலக்கண நூல்களை எடுத்து படித்து இது என்ன நேர் நேர் தேமா என்கிறார்களே, ரொம்ப எளிமையாக புரிந்து கொண்டு பிற்பாடு அதை நான் எழுத வேண்டும் என்கிற முயற்சியின் பொருட்டு தான் மரபு கவிதை எழுத ஆரம்பித்தேன். அதில் மிக குறிப்பாக வெண்பா என்பதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள். நன்றாக தமிழ் படித்தவர்களை கூட, புலவர் பட்டம் பெற்றவர்களை கூட வெண்பாவில் எழுதுவதென்றால் அவர்கள் ஒதுங்கிவிடுவார்கள், விருத்தத்தை எடுப்பார்கள். அதிலும் அறுசீர் விருத்தம் என்பது அழகாக வரும், மற்ற எண்சீர் விருத்தம் வரும், அதை தவிர்த்து வேறு எதற்கும் போக மாட்டார்கள். ஆனால் நான் வெண்பாவில் ஆர்வம் கொண்டு விட்டேன். வெண்பா என்பது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக இருந்தது. என்ன, ஒரு சுருங்கிய ஒரு பாடல், ஒரு 4 வரிகளில் ஒரு சொல்ல வேண்டிய கருத்தை அழகாக அடக்கமாக அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு வடிவம், யாப்பு வடிவமாக இருக்கிறதே என்பதனால அதிலும் அந்த ஈற்றடி என்னை புரட்டி போடும். சில பாடல்களில் சில வரிகளில் இருக்க ஈற்றடி என்னை புரட்டி போடும். ஆக இது மாதிரி நாமும் எழுத வேண்டும் என்று தொடங்கியது தான் அந்த மரபு கவிதை பயணம். எனவே இளைஞர்கள் வந்து மரபு கவிதையை பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை. இலக்கணம் அவர்களாகவே புத்தகம் எடுத்து படிக்கலாங்க. இலக்கண புத்தகத்தை எடுத்து படிக்கலாம். இப்பொழுது நிறைய ஆசிரியர்கள், உரையாசிரியர்களும் சரி, பெருங்கவிஞர்களெல்லாம் கூட அழகாக கவிதை எழுதுவது எப்படி என்று அழகாக பசுபதி என்கிற அறிஞர் எழுதியிருக்கிறார். கவிதை எழுதலாம் வா என்று அழைக்கிறார். அந்த புத்தகத்தில் மிக அற்புதமாக யாப்பு இலக்கணத்தை கற்றுத்தருகிறார். எனவே மரபு கவிதை மிக செம்மையானது, அதை விட்டு கொடுக்கவே கூடாது. புதுக்கவிதை எழுத எளிதாக இருக்கிறது என்று எழுதலாம், அதிலும் நாம் தவறு சொல்ல முடியாது. புதுக்கவிதை பழிப்பவர்கள் அல்ல நாம். மரபு கவிதை விட்டுவிடக்கூடாது. இளைஞர் முயற்சி செய்தால் அது சாத்தியம்தான். உறுதியா, நல்ல செய்தி. தமிழை எந்த அளவுக்கு எளிமையாக்குறோமோ அந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகான செய்தி. நிறைய செய்திகள் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து உங்களுடைய ஞாலம் பதிப்பகம் மூலியமா நிறைய நூல்கள் வெளிவரணும் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து நிறைய நூல்கள் எழுதணும், எங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத தெரிவித்து விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை தனிப்பட்ட முறையில் நான் நன்றி தெரிவித்து அமைகிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றிங்க. மனமொழி நிகழ்ச்சியில் மரபு கவிதை குறித்தும் புது கவிதை குறித்தும் பல்வேறு சிந்தனைகளை நம்மோடு ஞால ரவிச்சந்திரன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு டிடி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகள். தொடர்ந்து நாம் முதல் மேடைக்குள் செல்லலாம். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்ப மிக புலன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிள பருவம் எய்தி குடுங்கூற்று கிரையன பின்வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பாரதி கண்ட சமத்துவமான சமுதாயத்தை பற்றி பேச வந்துள்ளேன். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும், களி படைத்த மொழியும் கடுமை கொண்ட தோளும், தெளிவு பெற்ற மதியும் ஏறு போன்ற நடையும் உடைய புதிய பாரதத்தை பாரதி வா 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 என்று அழைக்கிறார். மனிதன் உணவை மனிதன் பறிக்கும் வழக்கமினி உண்டோ? மனிதன் நோக மனிதன் பார்க்கும் வாழ்க்கையினி உண்டோ? எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்நாட்டு மக்கள்.
எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விளை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவருக்கும் ஒன்றெனக் காணீர். இங்கு சமத்துவத்திற்காக பல மாநாடுகள் நடக்கின்றன, பல தேசிய அளவிலான கருத்தரங்குகள் நடக்கின்றன. ஏன், பல அரசியல் கட்சிகள் கூட சமத்துவத்தை தன் கொள்கையாக வைத்திருக்கிறது. ஆனால் பாரதி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சமத்துவத்தை நம் மண்ணில் விதைத்து விட்டார். அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். பாரதி ஒரு நாள் T.S. சொக்கலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு போறார். அங்கு சென்று ஒரு நாற்காலியில அமர்றாரு. அவர் சமத்துவம்ங்கிற ஒரு பணியாளரையும் தன்னோட கூட்டிட்டு போறார். அந்த சமத்துவம் ஒரு மூலையில பயந்து போய் உட்கார்ந்துருக்கார். இதை பார்த்த பாரதி, ஏன்பா அங்க போய் உட்கார்ந்துருக்க, எந்திரிச்சு நாற்காலியில உட்காருப்பா அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த சமத்துவத்துக்கோ, என்னது, நான் இத்தனை பெரிய மனுஷங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு நாற்காலியில உட்காரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அச்சப்படுறாரு. அப்ப பாரதி அங்கு உடன் சென்று சமத்துவத்தை எழுப்பி நாற்காலியில் அமர வைக்கிறார். ஆம் நண்பர்களே, பாரதி சமத்துவத்தை தான் நாற்காலியில் அமர வைக்கிறார். சமத்துவத்தை தான் உயர்த்தி பிடிக்கிறார். சமத்துவத்தை தான் அரியணையிலே அமர வைக்கிறார். பிறக்கும் போதே மனித ஜாதிகளுக்கு ஜாதி என்கின்ற அடையாளத்தை பற்றி குத்தி அனுப்பியது யார்? பூனைகளுக்கு ஜாதி உண்டா? கூவும் குயில்களுக்கு ஜாதி உண்டா? நீந்தும் மீன்கள், ஊரும் பாம்புகள் இவையெல்லாம் ஜாதி என்கின்ற பெயரால் சண்டையிட்டுக் கொள்கின்றனவா? இல்லை அல்லவா நண்பர்களே? காதலில் ஜாதி, கல்யாணத்தில் ஜாதி, கோயில் கருவறையில் ஜாதி, குடிக்கும் குடிநீரில் ஜாதி, அரசியல் கட்சிகளில் ஜாதி, குடும்பம் நடத்த ஜாதி, சுடுகாட்டில் ஜாதி. ஏன், நாளை நாம் சுவாசிக்கும் காற்றில் கூட ஜாதி கலந்து விடுமா என்று தெரியவில்லை. கவலைப்படாதே பாரதி, நீ நினைத்த அந்த சமத்துவமான சமுதாயம் நிச்சயமாக மலரும், மலர்ந்தே தீரும். உன்னை பற்றி நான் என் நூற்றாண்டு முழுவதும் பேசுவேன். உன்னை பற்றி என் தலைமுறைகள் பல நூற்றாண்டுகள் பேசும். நீ கண்ட கனவு நினைவாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கதிர் வெடித்து பிழம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன்மணல் தரும் முன்னலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்க்கை பார்த்தவளே, உன்னை வணங்குகிறேன், உயிர் தமிழே நீ வாழ்க. டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த அருளினியனின் அன்பு வணக்கம். நாட்டுக்கோட்டையார் மரபில் பிறந்து பாட்டுக்கோட்டை கட்டிய பைந்தமிழ் கவிஞன், சிறுகூடல்பட்டி செந்தமிழ் தாய்க்கு தந்த செல்வ சீதனம், தன் அறிவால் ஆற்றலால் அன்னை தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். 8ஆவதாக பிறந்து 8ஆம் வகுப்பு வரை படித்து எட்ட முடியாத உயரத்தை எட்டி சாதித்தவர் கவியரசர் கண்ணதாசன். இவர் முத்தமிழுக்கு பெருமை சேர்ப்பார் என்றே கருதி அவர்தம் பெற்றோர் முத்தையா என்று பெயர் சூட்டினர். கோபாலன் கோவிந்தன் கண்ணன் மீது கொன்ற பற்றால் தன் பெயரை கண்ணதாசன் என்று சூட்டிக்கொண்ட பெருமகனார். தமிழில் பிறந்த எல்லோருக்கும் 2 தாய்கள் உண்டு. ஒன்று தமிழ் தாய், மற்றொன்று கண்ணதாசனின் கவிதை தாய். நாம் சிரித்தாலும் அழுதாலும் காதலித்தாலும் தோற்றாலும் வென்றாலும் நம் மனநிலைக்கு ஏற்ற ஒரு பாடல் வரிகளை கண்ணதாசன் ஏற்கனவே எழுதிவிட்டார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற தனது வார்த்தைகள் மூலம் வாழ்க்கை தத்துவத்தை வடித்து காட்டினார். அதனால்தான் காவியத்தாயின் இளையமகன் என்று தமிழுலகம் அவரை அன்போடு அழைக்கின்றது. திரைப்பட பாடல்கள் என்றாலே பலருக்கும் பொழுதுபோக்கு நினைவுக்கு வரும். ஆனால் கண்ணதாசனின் பாடல்கள் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தின் பழுது நீக்கும் வாழ்க்கை பாடங்கள். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே,
தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே என்று நெறி சார்ந்த வாழ்க்கை தத்துவத்தையும் போனால் போகட்டும் போடா என்று கவலைகளை காற்றில் பறக்க விடுகிறார். அவர் எழுதிய வரிகளில் கண்ணீர் இருக்கின்றது, இறை நம்பிக்கையும் உண்டு. மற்றவர்கள் பேனாவால் எழுதுவார்கள், ஆனால் கண்ணதாசன் தன் இதயத்தால் எழுதினார். அதனால்தான் இன்று வரை அவர் எழுதிய பாடல் வரிகள் நம் இதயத்தில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூல் இந்துக்களின் கலாச்சாரத்தை விளக்கிடவும், இயேசுவை போற்றுவதற்கு இயேசு காவியமும், அல்லாவை போற்றுவதற்கு எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி என்ற வார்த்தை வரிகள் மூலம் ஆன்மீகத்தை எளிய தமிழில் மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அவர் திரைப்படங்களிலும் காதல் பாடல்களை எழுதியுள்ளார். இவ்விரண்டையும் சமநிலையுடன் பார்த்தது அவருடைய அபார திறமை. அவர் ஒரு பாடலாசிரியர் மட்டுமல்ல, மனதை படித்த ஒரு உளவியலாளர், வாழ்க்கையை விளக்கிய தத்துவ ஞானி, தமிழை உலகம் முழுவதும் ஒலிக்கச் செய்த கவியரசர். புத்தகங்களை படித்தால் அறிவு வளரும், கண்ணதாசனை படித்தால் வாழ்க்கை வளரும். அதனால்தான் காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் கண்ணதாசனின் பாடல்களுக்கு முதுமை வராது. காவியத்தாயின் இளைய மகனாக வாழ்ந்து தமிழ் தாயின் இதயத்தில் என்றும் நிலைத்திருக்கும் கவியரசரின் நூற்றாண்டு தொடங்கியுள்ள இந்த பொழுதுகளில் அவரின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தக புனல் பகுதியில் இந்த வாரம் தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் அப்படின்ற நூலை தமிழ்ச்செல்வன் அவர்கள் எழுதியிருக்காரு. அந்த நூல் குறித்த திறனாய்வை தமிழேலன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வாருங்க பார்க்கலாம். டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் பாசறை நிகழ்வில் புத்தக புனல் பகுதியில் நாம் நூல்களை அறிமுகம் செய்து வருகிறோம். அப்படி இன்னைக்கு மிக முகாமையான ஒரு நூல் ஒன்றை நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறோம். 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்கிற தமிழ்ச்செல்வன் எழுதியிருக்கிற நூலைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். சிறுகதைகள் தமிழ் இலக்கிய வரலாற்றுக்கு எப்போ வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அச்சு இயந்திரம் வந்த பிறகு வந்தது என்று சொல்லலாம். அச்சு இயந்திரம் வருவதற்கு முன்பு ஓலைச்சுவடியின் வடிவங்களிலே தமிழ் இலக்கியம் இருந்தபோது, தமிழ் இலக்கியம் இருந்த காலகட்டத்தில் இலக்கிய வடிவங்களிலேயே அவைகள் பாடல்களாக இந்த நிகழ்வுகள் சொல்லப்பட்டு வந்தன. அச்சு இயந்திரத்திற்கு பிறகுதான் தமிழ் சிறுகதைகளை எழுதுகிற முறையும் அதை பல பக்கங்களிலே அச்சிடுகிற முறையும் வளர்ச்சி அடைந்தது எனலாம். அப்படி முதல் 50 ஆண்டுகளுக்கு உரிய சிறுகதையின் தடங்கள் என்று தமிழ்ச்செல்வன் மிக அருமையான நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார். தமிழ்ச்செல்வனை நாம் நன்றாக அறிவோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஆளுமை. வெயிலோடு போய் என்கிற அவரது கதையை வைத்துத்தான் பூ என்கிற திரைப்படம் எடுக்கப்பட்டது. அதற்கான சிறந்த திரைக்கதை ஆசிரியருக்கான விருதை கூட அவர் பெற்றிருக்கிறார். இப்பொழுது இந்த நூல் எவ்வாறு தொடங்குகிறதுனா, தமிழினுடைய முதல் சிறுகதை என்று அறியப்படுவது எந்த சிறுகதை? வாவேசு ஐயர் எழுதிய குளத்தங்கரை அரசமரம் என்ற கதைதான் தமிழ் சிறுகதையின் முதல் கதையாக ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே மகாகவி பாரதியார் 1/6 பங்கு போன்ற கட்டுரை வடிவிலான சிறுகதைகளை எழுதியிருந்தாலும் சிறுகதைகளுக்கான வடிவம் என்ற அடிப்படையில் குளத்தங்கரை அரசமரம்தான் இடம்பெறுகிறது. அதிலிருந்து ஐயா தொடங்குகிறார். தமிழ்ச்செல்வனுடைய இந்த தொகுப்பு எந்த அளவுக்கு தனித்துவம் பெறுகிறது என்றால், இதற்கு முன்பே தமிழ் சிறுகதைகளின் வரலாற்றினை பல ஆளுமைகள் எழுதியிருக்கிறார்கள். மிக குறிப்பாக சிவத்தம்பி அவர்கள், தோமு சிதம்பரநாதன் அவர்கள், நடராசன் அவர்கள், புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எழுதியிருக்கிற வள்ளிக்கண்ணன் சிறுகதையும் தோற்றம் வளர்ச்சியும் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். மட்டுமல்லாமல் ஆசா ஞானசம்பந்தன் அவர்களும், நம்முடைய
பல்வேறு ஆளுமைகள் எழுதியிருக்கிற அதிலிருந்து இந்த நூல் எவ்வாறு வேறுபடுகிறது என்றால், இந்த சிறுகதைகளினுடைய படிநிலை வளர்ச்சி, தொடக்கத்தில் மனிதர்களை கவனித்த கதைகளும், பின்னால் புராணக் கதைகளை உள்வாங்கிக் கொண்டு மீள்வாசிப்பு செய்கிற புதுமைப்பித்தனுடைய கதைகளும், அதற்கு பிறகான பொது உடைமை சித்தாந்தம் வளர்கிற நிலையில் ஜெயகாந்தன் போன்ற படைப்பாளிகள் இந்த தமிழ் சிறுகதை உலகை ஆளுகிற பாங்கினையும், மிக பிற்காலத்தில் தான் பெண்ணிய குரல்களாக அம்பை போன்றவருடைய குரல்கள் ஒலிப்பதையும் இந்த நூல் ஆய்வு கண்ணோட்டத்தோடு படிநிலை வளர்ச்சியாக எடுத்து சென்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு நமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். பெண்ணிய எழுத்துக்களிலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே பயணித்துவிட்டு நிறைவாக மும்பையில் குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அம்பை அவர்கள் எழுதியிருக்கிற அம்மா ஓர் கொலை செய்தால் என்கிற அந்த சிறுகதை தமிழ் சிறுகதை உலகில் மிக அதிர்வுகளை ஏற்படுத்திய கதை எனலாம். கருப்பாக இருக்கிற தனது மகள் பருவம் அடைகிற போது அது நாள் வரையில் அந்த குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்த அந்த தாய், நீ கருப்பாக இருந்தாலும் எனக்கு அழகுமா, என்னுடைய வீட்டினுடைய தேவதை, என்னுடைய அதிர்ஷ்டம் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற அந்த தாய் பருவம் அடைகிற போது தரித்திரம் பிடித்தவளே என்று பேசுகிற அந்த சூழ்நிலையை அம்பை எழுதியிருப்பார். உறவினர் வீட்டுக்கு சென்று திரும்புகிற அந்த தாய் கருப்பாக இருப்பதால் திருமணத்திற்கு மறுக்கப்படுகிற தனது உறவினர் வீட்டு பெண்ணை பார்த்துவிட்டு வந்த பிறகு அவருடைய மனநிலை மாற்றத்தை அம்பை அம்மா ஓர் கொலை செய்தால் என்ற கதையிலே எழுதியிருப்பார். கி. ராஜநாராயணனுடைய கதவு கதையை தமிழ்ச்செல்வன் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். நம்மெல்லாம் சின்ன வயதில் வீட்டில் இருந்த கதவுகளில் பிடித்து விளையாடி, இங்கிருந்து திருச்சி கதவு அந்த பக்கம் போயிட்டால் தஞ்சாவூர்னு விளையாடி கொண்டிருந்த அந்த விளையாட்டுகளும், அதற்கு சீட்டுகளாக இந்த ரெட்டைக்கிளி, இந்த தீப்பெட்டியில் ஒட்டப்பட்ட அந்த ரசீதுகளை ஒட்டி விளையாடிய விளையாட்டுகளும், வீட்டுக்கு நகராட்சி வரி கட்ட முடியாத போது அந்த கதவு கடற்றப்பட்டு வேறொரு இடத்தில் எடுத்து செல்லப்படுகிற போது அந்த பிள்ளைகளும் அந்த வீட்டிலே இருக்கிற பெரியவர்களும் படுகிற மன உணர்வுகளையும் கி. ராஜநாராயணன் எழுதியிருப்பார். அப்படி இந்த நூல் சிறுகதை தமிழ் உலகில் எங்கே தொடங்கியது, எப்படி படிப்படியாக பரிணமித்து வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை தமிழ்ச்செல்வன் ஆய்வாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் பயன்படுத்தக்க வகையில் எழுதியிருக்கிறார். நமது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். தமிழ் சிறுகதைகளின் தடங்கள் அப்படின்ற நூலை ரொம்ப அழகா விவரித்து சொன்ன தமிழியலன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் முதல் மேடைக்குள் செல்லலாம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமளந்தத நைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைக்கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வானமளந்தது அனைத்து மலர்ந்திடு வன்மொழி வாழியவே. இன்று முத்தமிழ் தாயையும் வணங்கி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இன்று உழவுத் தொழிலையும் வணங்கி டிடி தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாசிப்பை நேசிப்போம். வாசிக்காதவன் வாழ்நாளில் ஒரு முறைத்தான் பிறக்கின்றான். வாசிக்கின்றவன் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கின்றான். ஒரு எழுத்தாளனின் எழுத்துக்கு உயிர் கொடுப்பதே ஒரு வாசகனின் எண்ணங்கள் மட்டும்தான். வாசித்தால் உங்க பேங்க் பேலன்ஸ் வேணா ஏறாம இருக்கலாம், ஆனா உங்க பிரெயின் பேலன்ஸ் நல்லாவே அதிகரிக்கும். டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற ஒற்றை நூலினால் மட்டுமே காந்தி அகிம்சையை உணர்ந்து இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர முடிந்தது. ஏன் இது மட்டுமா, அலெக்சாண்டரின் உலகையே ஒற்றை குடையில் ஆள்வதற்கு காரணம் அவருக்கு வாசிப்பு பழக்கம் இருந்ததால் மட்டும்தான். இன்று நீங்களும் புத்தகத்தை கையில் எடுங்கள், நாளையே உலகமும் உங்கள் கையில் வரும், அலெக்சாண்டரின் வாழ்க்கையை போல. அது மட்டுமா, ஒரு வாசித்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாளிகையை கட்டாமல் போகலாம், ஆனால் உங்கள் மனதில் அறிவு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் ஆற்றல் உடையது வாசிப்புக்கு மட்டும்தான். காமராஜரை படிக்காத மேதை என்பார்கள்.
ஏன் தெரியுமா? அவர் பள்ளி படிப்பு வேணால் அவருக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு தமிழ் புத்தகங்களை வாசிக்கும் வழக்கம் இருந்தது. இன்றளவுக்கும் இன்றைய சூழ்நிலையில் கூட அன்று காமராஜர் இருந்தபோது அவரிடம் எங்கெங்கு எந்த நீர்நிலைகள் உள்ளது, எவ்வளவு கொள்ளளவு, அதனால் எத்தனை ஏக்கர் பரப்பளவு நிலங்கள் பயனடைகின்றன என்று ஒவ்வொரு துள்ளி விவரம் நீங்கள் கேட்டாலும் கூட காமராஜரால் அதை சொல்ல முடியும். எதனால்? அவருக்கு இருந்த அந்த புத்தக வாசிப்பு பழக்கமே அவரை அந்த நிலைக்கு உயர்த்திருக்கிறது என்றால் புத்தக வாசிப்பின் மகத்துவம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய கால குழந்தைகள் நீங்கள் போன் யூஸ் பண்ணுவதை பார்த்து அவர்கள் போன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க பெற்றோர்கள் புத்தகம் படிப்பதை பார்த்து நீங்களும் புத்தகம் படிக்க வேண்டாமா? ஸ்வைப், ஸ்க்ரோல், ட்ரோல் என்று போய்கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் மாறி வாசி, நேசி, வாழ்க்கை ரொம்ப ஈஸி என்ற கோட்பாட்டுக்கு வாருங்கள். கம்முன்னு போற உங்க வாழ்க்கையெல்லாம் உண்மையாகவே ஜம்முன்னு போகும். வாசிப்பை நேசிக்க பழகுங்கள். ஒரு வாசகன் ஒரு சிறந்த சுற்றுலா பயணி போல்தான். எப்படி ஒரு சுற்றுலா பயணி ஊரெங்கும் சுற்றி திரிவானோ, அதே போல சிலம்பு படிக்கும் போது மதுரையில் கண்ணகியோடு மதுரை தெருவில் நடந்து செல்கின்றான். ஏன் பொன்னியின் செல்வன் படிக்கும் போது வந்தியத்தேவனோடு சோழ நாட்டு ஆற்றில் படகேறுகிறான். பாரதியை படிக்கும் போது எரிமலையாய், புயலாய், மழையாய் வெடித்து சிதறுகிறான். இப்படி ஒவ்வொன்றாய் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் என்ன மாயம்? ஒரு புத்தகத்தை படித்தால் ஒரு இடத்திற்கே சென்று விடலாமா என்று கேட்காதீர்கள். இது எழுத்தின் மாயம், வாசிப்பின் மகத்துவம். சொன்னால் புரியாது, உணர்ந்தால் என்றுமே மறக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான் வரை பிறந்ததென சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி, புகப்பொருள்படி நல்லபடி, புக படிபடியாய் புலமை வந்திடுமே சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேது எப்படி தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி, வயிற்றுள்ள நூல்களை ஒப்புவதெப்படி என்று பாரதிதாசன் அன்றே பாடலின் மூலம் நூலைப்படி நூலைப்படி என்று வாசிப்பை நேசிக்க கற்றுத்தந்தார். தூக்க கயிற்றை கடைசியாக முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தவர் பகத்சிங். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை இருந்தால் நாட்டிற்கு ஒரு நல்ல நிலை உருவாகும் என்கிறார் பேரறிஞர் அண்ணா. அதனால் இன்று இருக்கும் பல சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் வாசிப்பை நேசிக்க தொடங்கினால் அது தூசாக போகும் என்பதை என்றும் மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் போன் வேணா உங்க பொழுத போக்கலாம், ஆனா வாசிப்பு மட்டும்தான் உங்க வாழ்க்கையே மாற்றும் சக்தி உடையது என்பதை என்றுமே மறந்து விடாதீர்கள். வாசிப்பை நேசியுங்கள் என்று ஆணித்தரமாக யோசியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று மண்டோதரியை பற்றி பேச வந்துள்ளேன். அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு செல்கிறான். அப்போது ஒரு அழகிய பெண்மணி துயில் கொண்டிருக்கிறாள். அந்த பேரழகி யார் என்று கேட்டால் அவள்தான் மண்டோதரி. அனுமன் அந்த பெண்ணை பார்த்ததும் இவள் சீதையோ என்று நினைத்து ஐயம் கொள்கிறான். பின்னர்தான் ராவணனால் சிறை வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெண்மணி எப்படி ராவணனது கோட்டையிலே இவ்வளவு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க முடியும் என்று நினைத்து தெளிவடைந்து கடந்து சென்று விடுகிறான். நண்பர்களே, இங்கு நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், கம்பன் மண்டோதரியை சீதைக்கு நிகரானவளாக காட்டுகிறார். ஒரு நாள் ராவணன் தனது கோட்டையில் அமர்ந்திருக்கிறான். அப்போது கோட்டையை சுத்தி முரசொலி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போது மண்டோதரி ஓடி வந்து சொல்கிறாள், மன்னா, நம் கோட்டையை சுத்தி கேட்கும் இந்த முரசொலி சத்தம் வெற்றியின் கொண்டாட்டமாக தெரியவில்லை, அழிவின் எச்சரிக்கையாகவே தெரிகிறது என்று சொன்னாள். அதற்கு ராவணன் சொல்கிறான், தேவர்களையே வென்ற இந்த தோள்களுக்கு குரங்குகளின் குற்றம் எல்லாம் எம்மாத்திரம், நீ வீணாக வருந்தாதே என்று கூறினான். அதற்கு மண்டோதரி சொல்கிறாள், மன்னா, நான் இந்த குரங்கு கூட்டத்தை பார்த்து அஞ்சவில்லை. இந்த குரங்கு கூட்டத்திற்கு பின்னால் இருக்கும் தர்மத்தையும் அந்த தர்மத்திற்கு பின்னால் இருக்கும் ஜானகியை கண்டும் தான் அஞ்சுகிறேன். நீர் கடத்தி வந்து வைத்திருப்பது ஒரு சாதாரண பெண்மணியை அல்ல,
கற்பனும் பெயர்தோர் கனலி ஜானகி என்னும் அக்னியை தான் கடத்தி வந்து வைத்திருக்கிறீர். நீர் வேதம் எல்லாம் படித்தவர், ஆனால் காமம் உங்கள் கண்களை மறைக்கிறது. ராமனின் நம்புகள் உங்கள் மார்பை பிளக்கும் முன்பு சீதையை விடுதலை செய்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்டாள் மண்டோதரி. ஆனால் இவை எதற்கும் செவிசாய்க்கவில்லை ராவணன். எல்லாம் செவுடன் காதில் சங்கூதுவது போலத்தான் இருந்தது. அப்போது மண்டோதரி மூக்கை இழந்த சூர்பனகை சூழ்ச்சி நெருப்பை பற்ற வைத்து என் கணவனின் சிந்தையில் சீதையை விதைத்தாளே. எல்லாம் மறந்தும் தங்கை வர்ணித்த மங்கையை மறக்க முடியாமல் நின்றானே என் கணவன். அப்போதே நான் வாய் திறந்து பேசியிருக்க வேண்டும். சிவபெருமான் கொடுத்த சந்திரகாசம் என்னும் வாளை எடுத்து ஜடாயுவின் ரெக்கைகளை வெட்டி வீழ்த்தி சீதையை அசோகவனத்திற்கு கடத்தி வந்தானே என் கணவன். அப்போதாவது நான் வாய் திறந்து பேசியிருக்க வேண்டும். என் மகன் அக்கக்குமாரனை தரதர என்று தரையில் இழுத்து வந்து தரையில் அடித்து கொன்றானே அனுமன். அப்போதாவது போதும் இந்த பாவங்கள் என்று பொங்கி எழுந்து நான் பேசியிருக்க வேண்டும் என்று வருந்துகின்றாள் மண்டோதரி. தன் தலைமகன் இந்திரஜித்தனை தலையில்லாமல் பார்த்தபோது மயில் மலையில் இடித்து கீழே விழுவது போல் பிணமாக கிடக்கும் இந்திரசித்தன் மீது இடிந்து விழுந்து புலம்புகின்றாள் மண்டோதரி. பஞ்சு எரி உற்றது என்ன அரக்கர்த்தம் பறவையெல்லாம், வெஞ்சின மனிதர் கொள்ள விழிந்ததே மீண்டது இல்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்ற அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையனன்றோ என்று புலம்பினாள் மண்டோதரி. ராவணன் இறந்து விட்டான் என்கின்ற செய்தி வருகிறது. அப்போது மண்டோதரி ஓடி சென்று தன் கணவனின் புகழ்பெற்ற பொன் மார்புகள் மீது விழுந்து கண்ணீர் வடிக்கிறாள். கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. என் கணவனின் மனச்சிறையில் சீதை மீது உள்ள காதல் இன்னும் இருக்கிறதோ என்று பார்க்க புகுந்ததோ ராமனின் நம்புகள். ராவணனின் மரணம் ஒரு பேரரசனின் வீழ்ச்சி மட்டும் அல்ல, அது ஒரு கற்பிலக்கணத்தின் சோகம். மண்டோதரியின் துயரத்தை பார்த்து மரங்களும் மலைகளும் உருகின. மண்டோதரி தன் கணவன் மீது விழுந்தபடியே அவன் கரங்களை பற்றியபடியே விம்மி விம்மி அழுதபடியே இறந்து போகிறாள். கணவன் மனைவிக்கிடையில் நீ என் உயிர் போன்றவன், நீ என் உயிர் போன்றவள் என்று பேசிக்கொள்வதுண்டு. அதை உண்மை என்று நிரூபித்து காட்டியவள் மண்டோதரி. மண்டோதரி போன்ற கற்புக்கரசிகளுக்கு என் உரையை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாரந்தோறும் விறுவிறுப்பாக செல்லக்கூடிய அறிவுக்களம் பகுதிக்கு வாருங்கள் செல்லலாம். தமிழ் பாசறையின் நிறைவு பகுதியான அறிவுக்களம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். வாரந்தோறும் பல்வேறு மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பதிலளித்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த வாரம் டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது. உங்களுடைய பெயர் என்ன, படிச்சுட்டு இருக்கீங்க சொல்லலாம்? என் பேர் முகேஷ், நான் டிஜி வைஷ்ணவா காலேஜில் படிக்கிறேன். பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். சிறப்பு, வாழ்த்துக்கள் முகேஷ். நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி. அதற்கு அடுத்ததான் வணக்கம், என் பெயர் ஜனுஷ்யா, நான் டிஜி வைஷ்ணவா கல்லூரியில் படிக்கிறேன். நான் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். சிறப்பு, உங்களுக்கும் வாழ்த்துகள். அதற்கு அடுத்ததான் நீங்கள் சொல்லலாம். வணக்கம், என் பேர் ஸ்வேதா, நான் டிஜி வைஷ்ணவாவில் படிக்கிறேன். நான் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். வாழ்த்துகள் ஸ்வேதா, நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி. வணக்கம், என் பேர் கிருத்திகா, நான் டிஜி வைஷ்ணவா காலேஜில் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். சிறப்பு கிருத்திகா, உங்களுடைய உச்சரிப்பிலேயே நீங்கள் வந்துட்டு ஊடகத்துறை மீது ஈடுபாடு கொண்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இது வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ விஜே ஆகணும்னு என்னோட கனவு. அது கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். வாழ்த்துகள், வாழ்த்துகள் கிருத்திகா. அதற்கு அடுத்ததான் மூன்றாவது அணி உங்களுக்கு. வணக்கம், என்னோட பேர் சுஜிதா, நான் டிஜி வைஷ்ணவ் கல்லூரியில் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் படிச்சுட்டு இருக்கேன். வாழ்த்துகள், வாழ்த்துகள் சுஜிதா. வணக்கம், என் பேர் சக்தி சரவணன், நான் டிஜி வைஷ்ணவ கல்லூரியில் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் படிச்சுட்டு இருக்கேன். மகிழ்ச்சி, உங்களுக்கும் வரவேற்புகள். பொதுவாகவே தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து அதிகமாக பங்கேற்றிருக்காங்க. ஆனால் வேறு துறை எடுத்து பங்கேற்று தமிழ் மீது ஆர்வம் கொண்டதுனால நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது கூடுதல் சிறப்பு. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். சிறப்பாக விளையாடுங்க எல்லாரும். உங்களுக்கான முதல் சுற்றுக்குள்ள நம்ம போகலாம்.
உங்களுக்கான முதல் சுற்றுல திருக்குறள்ல ஒரு சொற்கள் வந்துட்டு விடுபட்டிருக்கும். அந்த சொல் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம முதல் அணியில இருந்து தொடங்கலாம். உங்களுக்கான திருக்குறள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான முதல் குறள், விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று கோடிட்ட இடம் பசி. அந்த விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்றத நீங்க சொல்லலாம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உயிர் பசி. உயிர் பசி அல்ல. மற்றும் ஒரு முயற்சி எடுக்கலாம். உலகு பசி இல்லை, அதுவும் கிடையாது. நல்லதொரு முயற்சி. வேற ஏதாவது அணி முயற்சிக்கிறதுனா முயற்சிக்கலாம். வான் சிறப்பு அதிகாரத்திலிருந்து இந்த குறள் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. உயிர்ப்பின் பசி அல்ல. அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்றது தான் சரியான விடை. நல்லதொரு முயற்சி, உங்களுக்கு வாழ்த்துகள். அதற்கடுத்ததா இரண்டாவது அணிக்கான அடுத்த திருக்குறள், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய. இரண்டு விடுபட்ட வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிக்கணும். எளிமையான குறள். 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குறள்கள் தான் இங்க கேட்டிருக்கோம். முயற்சிக்கலாம். செய்வார் என தலை. செய்வார் தலை அல்ல. செய்வாய் இல்ல, அதுவும் தவறான முயற்சி. வேற ஏதாவது அணி முயற்சிக்கலாம். செய்வார் செயல். செய்வார் செயல் என்பதும் தவறான பதில் தான். அதற்கான சரியான பதில் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்றது தான் அதற்கான சரியான பதில். நல்லதொரு முயற்சி, வாழ்த்துகள். மூன்றாவது அணிக்கான முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சிறப்பு. நல்லதொரு முயற்சி. முதல் சுற்ற 3 அணிகளுமே மிக சிறப்பா வந்துட்டு விளையாடுனீங்க. முதல் அணிக்கான முதல் கேள்வி பார்க்கலாம். பிலாசபி கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. உங்களுக்கான முதல் குறிப்பு, எழுத்துரு, படைப்பு, அசை, தத்துவம். பிலாசபி அப்படின்ற கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படின்றது தான் கேள்வி. தத்துவம். தத்துவம் என்று சொல்லியிருக்கீங்க. அது சரியான பதிலா அப்படின்றத பார்த்துடலாம். தத்துவம் என்பது மிக சரியான பதில். முதல் அணிக்கு வாழ்த்துகள். பிலாசபி என்பதற்கு சரியான தமிழ் சொல் தத்துவம் என்பது. வாழ்த்துகள். இரண்டாவது அணிக்கான முதல் கேள்வி, பொருத்தமற்றதை தேர்வு செய்க. கீழே 4 பெயர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல எது பொருத்தமற்றது அப்படின்னு நீங்க பார்க்கணும். பனுவல், கழனி, வயல், செய். இந்த 4ல எது பொருத்தமற்று இருக்கு? ஏதாவது 3 பொருத்தம் உள்ளதா இருக்கும், ஒன்னே ஒன்று பொருத்தமற்றதா இருக்கும். எந்த 3 ஒத்து போகுது, எந்த 1 ஒத்து போகல அப்படின்றத நீங்க பார்க்கணும். பனுவல். பனுவல் என்பதுதான் சரியான விடையா அப்படின்றத பார்த்துடலாம். ஆனா பனுவல் நீங்க சொன்னதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இது எல்லாமே விவசாய சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுது. ஸோ அது மட்டும். பனுவல் என்பது என்னன்னு தெரியுங்களா? பனை ஓலை அந்த மாதிரியா? இல்ல, பனுவல் என்பது நூல் சார்ந்தது. நீங்க சொன்னது சரியான பதிலா அப்படின்னு பார்த்துடலாம். பனுவல் என்பது மிக சரியான விடை. வாழ்த்துகள். சொன்னதும் சரியான பொருள் தான். கழனி, வயல், செய் என்பதும் விவசாயம் சார்ந்தது. பனுவல் என்பது நூல் சார்ந்தது. ஒரு நூலை தான் பனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதொரு விடை. வாழ்த்துகள். சரியான விடை கொடுத்திருக்கீங்க. மூன்றாவது அணிக்கான முதல் இலக்கியம் சார்ந்த கேள்வி, மரபு தொடரின் பொருள் கூறுக. இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்றதுக்கு உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பழித்தல், ஏமாற்றுதல், கடத்தல், முழித்தல். இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்றது முழித்தல். என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. முழித்தல். முழித்தல். முழித்தல் என்பது சரியான பொருளா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நீங்க முழித்தல் அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? வீட்டில் அப்பப்போ சொல்லுவாங்க. வீட்டில் அடிக்கடி உங்களை உங்க அம்மா யாராவது இப்படி திட்டிருக்காங்க, இஞ்சி தின்ற குரங்கு போல முழிக்காது அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கும். சரியான பதிலா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முழித்தல் என்பது மிக சரியான பதில். வாழ்த்துகள். 3 அணியும் உங்களுடைய முதல் இலக்கிய கேள்விகளுக்கு சரியா பதில் கொடுத்திருக்கீங்க. அதற்கடுத்ததா முதல் அணிக்கான இரண்டாவது கேள்வி, புதுச்சேரி என்பதன் மருவு என்ன? புதுகை, புதுசை,
புதுவை, புதூர். முயற்சிக்கலாம். புதுச்சேரி என்பதன் மருவு என்ன? ஒரு முயற்சி நீங்க எடுத்துக்கலாம். புதுகை, புதுசை, புதுவை, புதூர். புதுவை. புதுவை என்பது சரியான விடையா அப்படின்றத பார்த்துடலாம். புதுவை என்பதுதான் மிக சரியான விடை. வாழ்த்துகள். இரண்டாவது கேள்விக்கும் சரியா பதில் கொடுத்திருக்கீங்க. இரண்டாவது அணிக்கான இரண்டாவது கேள்வி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர், ஜியு போப், வீரமாமுனிவர், பருதிமார் கலைஞர். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர், ஜியு போப், வீரமாமுனிவர், பருதிமார் கலைஞர். இந்த 4 பேர் பத்தியும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிவி போப் பற்றி ஜியு போப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. யார் அவரு? புக்கில் படிச்சிருக்கோம். புக்கில் படிச்சிருக்கீங்க. அவர் ஒரு ஆங்கிலத்தில் வெளிநாட்டில் இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை முறையாக பயின்று நிறைய நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு, எழுதியிருக்காரு. நீங்கள் முயற்சிக்கலாம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் சரியான விடையா அப்படின்றத பார்த்துடலாம். தேவநேய பாவாணர் என்பது மிகச் சரியான விடை. வாழ்த்துக்கள். தேவநேய பாவாணர் அப்படின்றத எப்படி நீங்க சரியா சொன்னீங்க? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கேன். ஆமாம், 10ஆம் வகுப்பில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்குமே சரியான பதில். நல்லதொரு முயற்சி. உங்களுக்கும் வாழ்த்துகள். மூன்றாவது அணிக்கான நிறைவான கேள்வி. பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன் அப்படின்றது இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா, வசந்த காலமா? எதிர்காலம். எதனால எதிர்காலம்? நான் படிப்பேன், படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால. நீங்கள் சொன்னது சரியான பதிலா அப்படின்றத பார்த்துடலாம். எதிர்காலம் என்பது மிக சரியான பதில். வாழ்த்துகள் மூன்றாவது அணிக்கு. இதையே நீங்கள் இறந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் சொல்ல முடியுமா? அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படித்தேன் அப்படின்றது இறந்த காலம்ல வரும். மகிழ்ச்சி, சிறப்பு. அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படித்து கொண்டிருக்கிறேன்றது நிகழ்காலம்ல வரும். மகிழ்ச்சி, மிக சிறப்பு. சரியான பதில். நல்லதொரு விளக்கம். வாழ்த்துகள். இரண்டாவது சுற்ற 3 அணிகளும் ரொம்ப சிறப்பாக விளையாடினீங்க. இந்த வாரம் நேர்காணல், குழந்தைகளின் பேச்சு, அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த நூல் திறனாய்வு, விறுவிறுப்பான விளையாட்டாக நம்மளுடைய தமிழ் பாசறை நிகழ்ச்சி அமைந்திருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.